தாய்க்கிழவி மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. February 20 மூவி ரிலீஸ் ஆக போகுது. லோக் சாப்டர் 2 ஷூட்டிங் இந்த வருஷத்தோட எண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் சம்மருக்கு படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்றதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. மலையாள மூவிஸ்க்கான ஷூட்டிங் சீக்கிரமே முடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் இந்த வருஷத்தோட எண்டில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாலுமே அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங் அப்டேட் வந்தா நான் சொல்றேன். ஜியான் விக்ரமோட ஜியான் 63 மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த மூவில ஹீரோயினா ஸ்ருதிஹாசன் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ வந்திருக்கு. அண்ட் ஜியான் 63 டீம் கூட ஸ்ருதிஹாசன் இருக்கிற மாதிரி ஒரு சில போட்டோஸ்மே நான் பார்த்தேன். 3BHK மூவிக்கு மியூசிக் பண்ண அம்ரித் ராம்நாத் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரமே ஸ்டார் காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். ரவிமோகனோட கரேத்த பாபு மூவிக்கான ஷூட்டிங் எப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இது அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூவி மோஸ்டா சம்மருக்கு ரிலீஸ் ஆயிட்டோம். சிவகார்த்திகேயனோட SK26 மூவிக்கான ப்ரோமோ ஷூட் ஒர்க்கு போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாய்க்கிழவி படத்தோட டைரக்டர் சிவகுமார் முருகேசன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறது. இது ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா வரப்போகுது. February 3 வீக் இந்த மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. தனுஷோட D55 மூவிக்கான பூஜை நேற்றுக்கு நடந்துச்சுன்னு நான் நேற்றுக்கு சொல்லிருப்பேன். இப்போ இந்த மூவிக்கான பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் மூவியோட பூஜைக்கு S.J. சூர்யா, சங்கர் அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ் கெஸ்டாவும் வந்திருக்காங்க. அரசன் படம் பத்தி சிம்பு ஒரு சில விஷயம் இப்ப சொல்லிருக்காரு. அது என்னன்னா இந்த மூவில அவருக்கு 2-3 லுக் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. இந்த லுக்குக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ணதாவும் அவர் சொல்லிருக்காரு. அண்ட் வெற்றிமாறனோட டைரக்ஷன் ரொம்ப யூனிக்கா இருக்குங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட கருப்பு மூவிக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாசம் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். மோஸ்டா இந்த மூவில இருந்து ஒரு அப்டேட் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வருங்கிற மாதிரி நியூஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கு. மோஸ்டா எந்த அப்டேட் வந்தாலுமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்டோட தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. SR பிரபுவோட பர்த்டேமே கூட நாளைக்கு. சோ நாளைக்கு ஏதாச்சும் அப்டேட் விட்டுறாங்களா இல்ல அடுத்த வாரம் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் வந்தா நான் சொல்றேன். சூர்யா 48 படம் பாண்டியராஜ் காம்போல வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இவங்க காம்போல ஒரு படம் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். ஆனா உங்க காம்போல படம் வருது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஜனநாயகன் அப்டேட்டே கேட்டிருக்காரு. ஜனநாயகன் பத்தி வந்த அப்டேட் எல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேற ஒன்னும் பெருசா இப்போதைக்கு ஒன்னும் அப்டேட் வரல. மூவியோட சென்சர் அப்டேட் தான் அடுத்து வரணும். கடைசியா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கிறதையும் நான் அப்டேட்டா சொல்லிட்டேன். வேற அப்டேட் வந்தா நான் சொல்றேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் வீடியோ கரெக்டா பாருங்க. இலக்கிய படத்துக்கான அப்டேட் இன்னும் வரல. ஸோ மோஸ்டா படம் போஸ்ட் பண்றதுதான் ஆகும். விக்ரம் மூவில நிறைய சண்டை காட்சிகள் இருக்கு. அந்த படத்துக்கு எப்படி UA சர்டிபிகேட் கொடுத்தாங்க? A சர்டிபிகேட் தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மூவிக்குமே A சர்டிபிகேட் கொடுக்க தான் முன் வந்தாங்க. ஆனா ஒரு சில காட்சிகளை தூக்குனா UA சர்டிபிகேட் கொடுப்பேன்னு சொன்னதுனால அந்த காட்சிகளை மூவில இருந்து தூக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் UA அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. டாக்ஸிக் மூவில தொவினா தாமஸ் இருக்காரா அண்ட் படம் போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. உண்மையானு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். இந்த மாசம் அப்டேட் வரல அப்படின்னா படம் போஸ்ட்போன் தான். இன்னொரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் ஒன்னும் வரல அப்படின்னா படம் போஸ்ட்போன் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான். தொவினா தாமஸ் மூவில இருக்கிறதா எனக்கு ஒன்னும் அப்டேட் கிடைக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இந்த 2 மூவிஸ்மே ஹிட் தான். இதை பத்தி நான் தனியா ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். சம்மருக்கு வரப்போற மூவிஸ் பத்தி. உஸ்தாத் பகத்சிங் படம் பவன் கல்யாணோட கடைசி படமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல. பவன் கல்யாணுக்கு நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ எது கடைசி படம்னு எனக்கே தெரியல. கஷ்டப்பட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். ஒரு சிலர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மாறா. இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.